பூமியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே பூமியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கருள்வாயே அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கருள்வாயே சமரீரெதித்த சுர்மாள தனியில் விட்டருளோனே நம சிவய பொருளோனே ரஜிதகிரி பெருமாளே நம சிவய பொருளோனே ரஜிதகிரி பெருமாளே ஞானமே வடிவாகிய வயலூர் எம்பெருமானுடைய திருவருளினாலே சமய குறவர்களிலே முதல் குருவாக விளங்குகின்ற திருஞான சம்பந்த சுவாமிகளை பற்றி பேசுகின்றேன். பந்தம் என்றால் உறவு. இவர் ஞானத்தோடு உறவு கொண்டார், அதனாலே ஞான சம்பந்தர். ஞானம் 3 வகைப்படும். அணுவை பற்றி, ஆதித்தனை பற்றி, சந்திரனை பற்றி, உலகத்தை பற்றி ஆராய்வதெல்லாம் பாச ஞானம். தன் ஆன்மாவை பற்றி ஆராய்வது பசு ஞானம். இறைவனை பற்றி ஆராய்வது பதிஞானம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். இவர் அந்த பதிஞானத்தோடு தொடர்பு கொண்டதினாலே திருஞான சம்பந்தரு. தெய்வ சேக்கிழார் பாடுகிறார். வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க பூத்த பரம்பரை பொரிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தரு பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். இறைவனை அடைய வேண்டுமான தலைகீழாக நிற்க வேண்டாம், பட்டினி கிடக்க வேண்டாம், கானகம் போக வேண்டாம். உள்ளம் உருகி அழுதால் அவனை பெறலாம், அழுதால் அவனை பெறலாமே என்பது மணிவாசகர் திருவார். ஞானசம்பந்த பெருமானார் அழுது அருள் பெற்றார். அம்மே அப்பா என்று ஒரு முறை அழுதார். வேத நெறி தழைத்து ஓங்க இன்னும் ஒரு முறை எழுதார். மிகு சைவத்துறை விளங்க, சைவத்துறை விளங்கு. இன்னும் ஒரு முறை எழுதார். பூத பரம்பரை பொரிய. நம்ம வாயெல்லாம் மனித வாய், அது புனித வாய். தனக்கென்று அழுதால் வாய் குவியும், உலகத்துக்குன்னு அழுதா வாய் மலரும். புனித வாய் மலர்ந்து அழுத அந்த குருநாதர் அன்று அழுதால் உலகங்களெல்லாம் உய்வு பெற்றார். அருணகிரியார் சொன்னார், அழுது உலகை வாழ்வித்த கவுனிய குலாதித்த அறிவிரமர் ஆதித்தர் பெருமாள். அவர் அழுதார், உலகம் வாழ்கின்றது. சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். நீரிலே உளுந்தளவு கல்லை இட்டாலும் அழிந்தி போகும். பெரிய அளவான கட்டையை போட்டா மிதக்கும். கட்டை மிதக்கும், கல் அழுந்து. ஆனால் பெரிய கல்லு கூட தண்ணீரை மிதக்குமாறு செய்யலாம். என்ன செய்யணும்? கட்டையிலே கல்லை சேர்க்கணும். ஒரு படகிலே கல்லை வைத்தால் அந்த கல்லு மிதந்து போகும்.
படகை சேர்ந்தபடியினால். அப்படி ஞானசம்பந்தர் திருவடியாகிய படகை என் தலையிலே வைத்ததனாலே பிறவி பெருங்கடலை நான் தாண்டி விடுவேன் என்று தெய்வ சேக்கிழார் சொல்றார். பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சோழவள நாட்டிலே 12 திருப்பெயருடையது சீகாழி. இந்த உலகமெல்லாம் அழிந்த போது அந்த நகரம் தோணியாக மிதந்ததினாலே தோணிபுரம். சுவாமி தோணிபுரீஸ்வரர் பிரம்மா பூஜை பண்ணத்தரம், அதனாலே திருப்பிரமபுரம். அந்த ஊரிலே அந்தணர் குலத்திலே பிறந்தவர் சிவபாத இருதயர். சிவனுடைய பாதத்தை இருதயத்திலே வைத்துக் கொண்டார், அதனாலே சிவபாத இருதயர். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்றார் மணிவாசர். எப்பொழுதும் அவனுடைய திருவடி நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்படியாக சிவபெருமானுடைய திருவடியை தன்னுடைய இதயத்திலே வைத்துக் கொண்ட அந்த வேத வித்தாகிய சிவபாத இதயர் இந்த உலகம் வாழ வேண்டும் என்று தவம் செய்கின்றார். தவத்திலே 3 வகை. மற்றவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று தவம் செய்வது. யார் தலையில வச்சாலும் எரிந்து போக வேண்டும் என்றான் பஸ்மாசுரர். ராவனுடைய தவம், இரண்டனுடைய தவம், இதெல்லாம் பிறரை அழிப்பதற்கு செய்வது. தான் வாழ வேண்டும் என்று தவம் செய்வது. அநேகம் பேர் கோயிலுக்கு போய் சுவாமி என்னை காப்பாற்றுனார், மற்றவங்களெல்லாம் என்ன செய்யுது? அநேகம் பேர் கோயிலில் போய் கேட்பாங்க, சுவாமி 18 வருஷம் ஆச்சு, ஒரு பூச்சி புழு கூட பிறக்கல, உனக்கு கல்யாணமாகி 18 ஆண்டுகள் ஆயின என்று ஆண்டவன் தெரியாதா? சுவாமி என்ன எண்ணுவார்? நீ பிறந்து நாட்டுக்கு நீ என்ன செஞ்சுட்ட, உனக்கு குழந்தை பிறந்து என்ன செய்ய போகுது என்று எண்ணுவார் தானே. சராச்சரங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று தவம் செய்வதுதான் நிஷ்காமிய தவம். இந்த சிவபாத இதயர் உலகம் வாழ வேண்டும் என்று அரிய பெரிய தவம் செய்கின்றார். அப்பதியின் அந்தணர் தன் பூதி கூடி முதல்வர் ஆசில் மறை கைப்படுத்த சீலத்து கவுனிய கோத்திரம் விளங்க செப்பு நெறி வழி வந்தார் சிவபாத இருதயர் என்று இப்புவி வாழத் தவஞ்சை இயல்பினார் உளரானார். அவருக்கு பகவதியார் என்ற வாழ்க்கை துணைவியார். பகவதியார் என்ற 6 குணங்களே உடையவர். பகம்னா 6. பிராமண குலத்திலே கௌடியர் கோத்திரத்திலே வந்த சிவபாத இருதயரும் பகவதியாரும் பரசமயத்தை நிராகரித்து சிவசமயத்தை வளரச் செய்கின்ற ஒரு சற்புத்திரன் வேண்டும் என்று பலகாலம் தவம் செய்தார். குழந்தைகள் எல்லாம் தவம் செய்து பிறக்கணும். அநேகருக்கு தவம் செய்தா பிறகு அதுவா வந்து பிறந்து வீட்டையும் நாட்டையும் கலக்க. எம்பெருமானே, இந்த உலகத்தை உய்விக்க ஒரு ஞான புதல்வன் வேண்டும் என்று தவம் செய்தார். அப்போது பாண்டி நாட்டிலே அரசனே ஜெயினன். 8000 குருமார்கள் இருந்து தெரு தெருவாக சைவ சமயத்தை நிந்தித்து சிவபெருமானை இகழ்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். 8000 குருமார். யாராவது திருநீர் பூசிக்கொண்டு தெருவில போனா கண்டு முற்றுன்னு குடிப்பார். முற்றுனா தீட்டு. அண்ணே ஏன் குடிக்கிறேன்? சாம்பரை பூசிக்கணும் பார்த்துட்டேன், கேட்டு முற்றுன்னு அவர் குடிப்பார். எந்த சமயத்தாரிடம் தங்கள் தங்கள் சமயத்தை உயர்வு என்று சொல்லலாம், ஆனா பிற சமயத்தை இகழக்கூடாது. பொது வீதியிலே கையை வீசிக்கொண்டு போகலாம், உரிமை உண்டு. பிறர் கண்ணை குத்துகிற அளவுக்கு கை வீசக்கூடாது. தங்கள் சமயத்தை புகழ்ந்து ஜெயினர்கள் பலர் வாழ்கின்ற நாடு பாண்டி நாடு.
அப்பொழுதுதான் சிவபாதையதி இங்கு சோழ நாட்டிலே தவம் செய்கின்றார். அவர் தவத்திற்கு இறங்கிய ஆண்டவன் அருள் புரிந்தான். அம்மையார் மணிவயிறு வாய்த்து சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஞானசம்பந்தர் அவதரிக்கின்றார். திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையே வென்றேற மிசை உலகும் பிற உலகும் மெதினியே தனி வெல்ல அசைவில் செய்யும் தமிழ் வழக்கே அயில் வழக்கின் துறை வெல்ல விசை முழுது மெய்யறிவும் இடம் கொள்ளும் நிலை பெருக இசை முழுதும் மெய்யறிவு இடம் கொள்ளும் நிலை பெருக. அப்படி இந்த தமிழ்நாடு தழைக்க ஞானமே ஒரு வடிவாக சுவாமிகள் வந்து அவதரிக்கின்றார். சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். தாவில் சராச்சரமெல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார். சராச்சரங்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு அந்த பெருமானார் அவதரிக்கிறார். முருகப்பெருமானுடைய சாரூபம் பெற்றவர்கள் பலர். அந்த சாரூபம் பெற்ற ஒருவர் ஞானசம்பந்தராக வருகிறார். அதனால உபசாரமாக முருகனே வந்து அவதரித்தார் என்று பலர் எண்ணினார். பெம்மான் முருகன் பிறவான் இரவான். முருகனுக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது. அஜம் துருவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சாரூபம் பெற்ற ஒருவர் ஞானசம்பந்தராக தேவர்கள் மலர் மழை பொழிந்தார்.